ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேட்டுவ கொண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக பெயர் பாஸ்கரன், படிப்பு பிஇ, வேலை ஜாக்வார் கார் ஷோரூம் ஜிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 7/11/1986. பிறந்த நேரம் 4:40 PM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதம், லக்னம் மேஷம். இவரது சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் பன்னீர்செல்வம், தாயின் பெயர் வஞ்சலா தேவி. வேட்டுவ கவுண்டரில் சாம வேட்டுவருங்க. குலதெய்வம் சாமுண்டீஸ்வரி கோவில். முகவரி முள்ளநகர். சொத்து விவரம் 3 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் தினேஷ்குமார், படிப்பு பிஎஸ்சி சிடி, வேலை என்எஸ்கே ஏஜென்சி பவானியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 24/8/1993. பிறந்த நேரம் 1:33 AM. பிறந்த கிழமை செவ்வாய். ராசி துலாம், நட்சத்திரம் விஷாகம் 3ஆம் பாதம், லக்னம் மிதுனம். இவங்களுக்கு 4ல் செவ்வாய் இருக்குங்க. இவரு கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் நல்ல தம்பி, தாயின் பெயர் சுமதி. வேட்டுவ கவுண்டரில் மின்ன குலங்க. குலதெய்வம் அர்த்தம் பிரியான். முகவரி பவானி. சொத்து விவரம் 3 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக கடை வாடகை 15,000 வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் லோகநாதன், படிப்பு பிஇ, வேலை சீனியர் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 90,000. பிறந்த தேதி 7/12/1992. பிறந்த நேரம் 6:40 PM. பிறந்த கிழமை திங்கள். ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி 3ஆம் பாதம், லக்னம் மிதுனம். இவங்களுக்கு 2ல் செவ்வாய் இருக்குங்க. இவர் ஒரே பையன்தான். தந்தை பெயர் ரங்கசாமி, தாயின் பெயர் சம்பூர்ணம். வேட்டுவ கவுண்டரில் இளங்க வேட்டுவருங்க. குலதெய்வம் ஸ்ரீ கரியகாளி அம்மன். முகவரி ஔவையார் பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம். சொத்து விவரம் 3 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் ஞானசேகரன், படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காருங்க. வேலை கோயம்புத்தூரில் ஏர்டெல்ல இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 3/9/1993. பிறந்த நேரம் 7:15 PM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டதி 4ஆம் பாதம், லக்னம் மீனம். இவங்களுக்கு 7ல் செவ்வாய் இருக்குங்க. இவரு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க. தந்தை பெயர் சுப்பிரமணியன், தாயின் பெயர் ருக்மணி. வேட்டுவ கவுண்டரில் தளம்பு வேட்டுவருங்க. குலதெய்வம் சிவலபூரி அம்மன். முகவரி மாதாம்பாளையம். சொத்து விவரம் 5 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் பால்ராஜ், படிப்பு பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்காருங்க. வேலை ஓனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 2 லட்சம். பிறந்த தேதி 18/10/1995. பிறந்த நேரம் 2:25 AM. பிறந்த கிழமை புதன். ராசி கடகம், நட்சத்திரம் பூசம் 4ஆம் பாதம், லக்னம் சிம்மம். இவருக்கு 4ல் செவ்வாய் இருக்குங்க. இவரு கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் மணி, தாயின் பெயர் இந்திராணி. வேட்டுவ கவுண்டரில் பிள்ளை வேட்டுவருங்க. குலதெய்வம் கொம்பு கருப்பண்ண சுவாமி. முகவரி திருச்செங்கோடு. சொத்து விவரம் 5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் சிவகுரு, படிப்பு பிடெக் ஐடி, வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 3 லட்சம். பிறந்த தேதி 23/4/1996. பிறந்த நேரம் 1:14 PM. பிறந்த கிழமை செவ்வாய். ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை 2ஆம் பாதம், லக்னம் கடகம். இவருக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பெயர் குமாரசுவாமி, தாயின் பெயர் செந்தமிழ் செல்வி. வேட்டுவ கவுண்டரில் குரு குலங்க. குலதெய்வம் ஆத்தூர் சோழியம்மன். முகவரி கரூர். சொத்து மதிப்பு 1 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் கார்த்தி, படிப்பு MCA, வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 1/2/1995. பிறந்த நேரம் 10:20 AM. பிறந்த கிழமை புதன். ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம் 4ஆம் பாதம், லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் சரவணன், தாயின் பெயர் சரஸ்வதி. வேட்டுவ கவுண்டரில் பாண்டிய வேட்டுவருங்க. குலதெய்வம் அத்தனூர். முகவரி ஈரோடு. சொத்து விவரம் 6 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் ஸ்வர்ண பிரபு, படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காருங்க. வேலை ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 70,000. பிறந்த தேதி 5/6/1997. பிறந்த நேரம் 3:45 PM. பிறந்த கிழமை வியாழன். ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி 4ஆம் பாதம், லக்னம் துலாம். இவருக்கு 12ல் செவ்வாய் இருக்குங்க. இவர் ஒரே பையன்தான்.
தந்தை பெயர் நவீன் கௌதம், தாயின் பெயர் நதியங்கா. வேட்டுவ கவுண்டரில் பாட்டாளி வேட்டுவருங்க. குலதெய்வம் ஸ்ரீ பொன்காளி அம்மன், ஸ்ரீ மாசி மலையான். முகவரி கரூர். சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்டி லேண்ட் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் மோகன்ராஜ். படிப்பு பிஇ மெக்கானிக் படிச்சிருக்காருங்க. வேலை கோயம்புத்தூர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 17/11/1995. பிறந்த நேரம் 1 PM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம் 3ஆம் பாதம். லக்னம் கும்பம். இவருக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் ராஜாவேல், தாயின் பெயர் சாந்தி. வேட்டுவ கவுண்டரில் மாச்சாண்டி வேட்டுவருங்க. குலதெய்வம் ஸ்ரீ பொன்காளி அம்மன். முகவரி திருச்செங்கோடு. சொத்து விவரம் 6 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12 ஏக்கர் தோப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் வீடியோஸை மோஸ்ட்டாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.